வெல்கம் டு வில்லேஜ் அக்ரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவரைக்காய் செடி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன குட்டி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஹைப்ரிட் அவரைக்கான்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண் வந்து ஒரு சின்ன சின்ன டம்ளரில் போட்டுக்கலாங்க. ஏன்னா நிறைய விதை வந்து முளைப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நான் இது மாதிரி எடுத்துப்பேன். பாருங்கள், இந்த விதை வந்து நான் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று ஒன்றா நல்லா பாருங்கள். இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லா விதையும் வராதுங்க. சிலது வரும், சிலது வராது. ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது விதை. இது எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று ஊனி வச்சுட்டு, ஆமாங்க, இதில் வந்து குட்டி குட்டி விதை ஒன்று ஒன்று தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு வேறு பிளான்டிங் பண்ண சொல்ல வந்து ஒரு செடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இந்த விதை வந்து தெரியாமல் மண் போட்டு மறைச்சிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து வெயிலுக்கு வந்து காயாமல் இருக்கும். அப்போ நல்லா ஈரமாகவும் இருக்கும். மற்ற மண் போட்டு மூடியாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா அது வந்து நல்லா ஊறி ஒரு 3 to 5 days வரையும் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அது வந்து நமக்கு எது வருது எது வரல அப்படின்னு தெரியும். நம்ம வந்து தண்ணி வந்து லைட்டாக தாங்க போடணும். அப்போ தான் வந்து நிறைய தண்ணி போட்டோம்னா அழுகிடும். அது விதை லைட்டாக போட்டு விட்டோம்னா அது ஈரமாக இருந்து அந்த ஈரத்துலேயும் நல்லா வருங்க. நம்ம தண்ணி போட்டு முடித்தாச்சு. பாருங்கள், நான் எப்பயும் எந்த செடி வச்சாலும் இப்படி தாங்க பண்ணுவேன். ஒரு 5 days கழிச்சு பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ தான் வந்து 5 days ஆகிடுச்சு. வந்து கொஞ்சம் முளைச்சிருக்கு, சிலது வரலை. அதுவும் வரும், கண்டிப்பாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினா அதிகம் நாங்கள் இதுக்கு வந்து தண்ணியே ஊற்றலை. ஒரு 10 days ஆகிடுச்சுங்க. பாருங்கள், 10 days ஆகிட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஒரு 3 இலை விட்டுருக்கு. நம்ம இது வந்து களைச்சி விட்டுடணும். இடைவேளை விட்டோம்னா கொஞ்சம் வேர் பிடிக்க நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சன்லைட் வந்து நல்லா படும். அப்போ வந்து அந்த செடி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுங்க. அப்போ தான் நம்ம பிளான்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு தப்பில் வந்து மாற்றலாம். அதை பாருங்கள், மாற்றியாச்சு. மாற்றிட்டு இது கிட்டத்தட்ட நான் நல்லா கம்போஸ்ட் தான் போட்டிருக்குங்க. சாண்டு கொஞ்சம் ஒரு 3 வெரைட்டியான சாண்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து பெருசாக காஸ்ட்டு அதிகமாக ஆகக்கூடாதுன்ட்டு நமக்கு வேஸ்ட்டாக இருக்கிற கோணிகளை வச்சு நம்ம வச்சுருக்கோங்க. கோணி மட்டும் தான் யூஸ் பண்ணோம். எதுவுமே டப்பு எதுவுமே யூஸ் பண்ணல. ₹1 செலவு பண்ணல. நம்ம ஜஸ்ட்டு கீழே இருக்கிற கோணியை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் செமையாக வருதுங்க செடி மட்டும். பாருங்கள், இதிலெல்லாம் எவ்வளோ பூ வந்துருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்கிற பாருங்கள், குட்டியாக இருக்க சொல்லி காய் நல்லா நல்லா பூ வந்து செடி எடுத்துக்குங்க. நல்லாவே வருதுங்க பாருங்கள். மொத்த கம்போஸ்ட் தான், எந்த உரமும் போடல. நம்ம மாட்டுச்சாணம் மட்டும் தான் போட்டிருக்குங்க. நம்ம பாருங்கள்,
பிஞ்சு நல்லா வந்திருக்கு. நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க செடி. எல்லாம் பிளான்ட்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நமக்கு செடி பார்க்கவே சும்மா அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வைக்க சொல்ல எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க. மொத்த செடி ஃபுல்லாக பூ தான் இருக்குது. ஃபுல்லாக அங்கங்கே பிஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் வந்து அறுவடை பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு 2வது சரி நம்ம வீடியோ போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி 2வது வாட்டி எடுத்தேங்க. இதெல்லாம் எடுத்து அப்புறம் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் நான். பாருங்கள், இந்த செடியெல்லாம் வந்து நான் அறுவடை பண்ணிட்டேங்க ஆல்ரெடி. இதிலலாம் வந்து ஆல்ரெடி பறிச்சாச்சு. ஒரு 1/2 kg வரையும் பறிச்சுட்டேன். பறித்து 2வது இருக்கிற பிஞ்சிலாம் வந்தது இது. இதெல்லாம் வந்து இப்போ இருக்குது. இனிமேல் இன்றைக்கி பறிக்கணும். பறிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேங்க.